ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஜோதிட தாள்கள், ஆன்மீக தாள்கள், ஒரு முக்கியமான தாள்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகை அன்னைக்கு மிக முக்கியமான கிரகணமானது இந்த ஆண்டுடையது நடைபெற போகுது. கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு. ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 4 கிரகணங்கள் நடக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணம் எந்த இதில் நடக்குதோ அதற்கேற்ப எல்லாருக்குமே மாற்றமானது ஏற்படும். ஸோ கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆபத்தான நிகழ்வாக கருதப்படுது. அறிவியல் ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, கிரகணம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுது. இந்த 2024 ஆண்டு பிறந்து இன்னும் கிரகணம் வரலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, கிரகணமானது வந்துருச்சுங்க. மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கிரகணமானது வந்திருக்குங்க. இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு நாளில் வந்திருக்கு. பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி, பங்குனி மாதத்துடைய உத்தர நட்சத்திரம், ஹோலி பண்டிகை, இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் சந்திர கிரகணமானது வந்திருக்கு. இந்த கிரகணத்தினால பலருடைய வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதில் குறிப்பிட்ட சில 3 ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றமானது உண்டாக போகுது. அந்த மாற்றம் அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லியும் சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சந்திர கிரகணம் என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான இதை கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய நான் தாள்களை வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான இந்த தாள்களையும் கொடுக்க இருக்கேன். ஸோ கிரகணத்தின் போது 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வாகும். சந்திரன் கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியுடைய நிழல் சந்திரன் மேல் படும்போது ஏற்படுகிறது. இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2 முறை நிகழும். அந்த வகையில் இந்த 2024 ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி நிகழ்கிறது. இந்த நாளில் தான் ரொம்ப சிறப்பான ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது 100 ஆண்டுகளுக்கு பின் இந்த டைம் நிகழ்கிறது. இதனால் இந்த சந்திர கிரகணம் சற்று முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதை விட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கருதப்படுகிறது. ஜோதிடத்தின் படி சந்திர கிரகணத்துடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். ஆனால் ஹோலி நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் சில ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டகரமாகவும் விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை அனைத்து ராசினரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது மிகப்பெரிய நற்பலனை வாழ்க்கையில் உங்களுக்கு தரப்போகுது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானங்கள் எல்லா வகையிலுமே அதிகரிக்க போகுது. உங்களில் சிலர் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், புதிய வருமான ஆதாரங்கள் பெறலாம். அந்த வருமான ஆதாரங்கள் பெறுவதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேன்மை உண்டாகும். பங்கு சந்தையில் கூட முதலீடுகள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அல்லது ஏற்கனவே நீங்கள் முதலீடு செய்து வைத்திருந்தாலும் இப்போ நல்ல லாபத்தை இந்த கிரகணமானது உங்களுக்கு பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக கூட உங்களில் சிலருக்கு சில நல்ல செய்திகள் நீங்கள் பெற முடியும். தொழில் ரீதியாக பெருமளவு வெற்றியை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகண டைமில் திட்டமிட்ட வேலைகள் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. திட்டமிட்டு எந்த வேலைகள் நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக முடிவடையும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும்.
நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மரியாதையும் கௌரவமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மெயினான ஒரு காலமாக அமைந்திருக்கு. ஸோ அரசியலில் இருக்கிறவங்க இனி வரக்கூடிய இந்த கிரகணத்துக்கு பின்னாடி நிறைய உங்களுடைய பேச்சுக்களை மக்களிடையே கொடுங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் கொடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சுபமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த கிரகணமானது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் இந்த மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு உள்ளாக்கிருங்க. அடுத்ததாக ரிஷப ராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே, அதாவது துலா ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே இந்த சந்திர கிரகணமானது நல்ல பொருள் இன்பங்களை தருவதாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருள் இன்பங்கள் நிறைய உங்களுக்கு இனி கிடைக்க போகுது. வியாபாரம் செய்பவர்கள் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவது ஈஸியாகும். புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் பெற முடியும். கூட்டு வணிகம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை கிடைக்கும். ஸோ கூட்டு வணிகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா நல்ல நிதி நன்மைகள் இருக்கும்போது முதலீடு பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இது இருக்கும்ல உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள்லாம் இந்த கிரகணத்தின் பிறகு நிறைவேறும். கிரகணம் நடக்கக்கூடியது நாளில் உங்களுக்கு நிறைய நிறைவேறும். வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எது வேணாலும் இனி நீங்கள் மேற்கொள்ளலாம். எந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். மேலும் இந்த பயணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நிதி நன்மைகளை வழங்குவதாக இருக்கும். அதனால் வியாபார தொடர்பான பயணங்கள் எது வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு நீங்களே போங்க. அதே போல் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு இந்த கிரகணத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் பலவும் வெற்றிகரமாக முடிவடையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த உங்கள் திருமண காரியங்கள் கூட இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிறைவேறும். ஆக மொத்தம் இந்த கிரகணமானது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இப்போ நோட் பண்ணிக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது மிகவும் அற்புதமான பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரப்போகுது. இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய நற்பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. அதுவும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பணத்தை இனி நிறைய அதிர்ஷ்டமாக பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகணத்தினால தைரியமும் வீரமும் அதிகரிக்க போகுது. அதுதான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. அது உங்களுக்கு எதில் மாற்றத்தை கொடுக்குன்னா ஆளுமையில் மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் ஆளுமையை ஒரு மாதிரி மாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நீங்கள் வியாபாரத்தில் துணிந்து செயல்படுங்க. வணிகர்கள் கூட நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பணிபுரியக்கூடிய இடத்துல கூட அலுவலகத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்திறன் இருக்கும். அந்த செயல்திறன் நீங்கள் இருக்கிறதுனால நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும். இந்த கிரகணத்தினால அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்க வாய்ப்புகள் தேடி வரும். அப்படி தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக புதுசாக எல்லாமே வாங்குங்க. முக்கியமாக இந்த கிரகணத்தினால உங்கள் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும், அதாவது ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆக மொத்தம் இந்த கிரகணமானது உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட விளைவுகளை கொடுக்க போகுது. நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் ஹோலி அன்னைக்கு நடைபெறுவதனால இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்குது என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்ச அதிர்ஷ்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த 3 ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இனி எப்படி நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்ப நடப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா
இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இனி இந்த அதிர்ஷ்டத்தை அவங்களும் வந்து பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.